ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புயல் இந்த வேளாண்மை ஸ்கூல் கிட்டே இருக்கேன். இன்னும் டியூட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. டியூட்டி எதுவும் அடிக்கவும் இல்லை. அடிக்கிறதெல்லாம் மறுபடியும் ரிட்டன் உள்ளே அடிக்கிற மாதிரி இருக்குது. அது வேலைக்கு ஆகலை. ஒரு 2 டியூட்டி அடிச்சுது. அது நம்ம வந்த வழியாக ரிட்டன் போகிற மாதிரி இருக்குது. அது எடுக்கிறதும் வேஸ்ட் ஆனால் அதை எடுக்கலை. இன்னொன்று வந்து இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். சென்னை முழுக்குமே பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இன்றைக்கி கண்டிப்பாக வண்டி நல்லா ஓடும். நம்ம இந்த 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லை நல்லா ஏர்னிங்ஸ் இருந்தால் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா கூட நைட்டு கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நம்ம பாடி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகேவா? இன்னும் டியூட்டி எதுவும் விழலைங்க. பார்க்கலாம். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதாவது கொஞ்சம் டிராஃபிக்கில் ஓட்டுறது கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6க்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிறது பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். நிறைய பசங்க ரொம்ப அராசி பண்ணுவாங்க. இன்றைக்கி 2 வீலரில் சுற்றுறது அது இதுன்னு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நைட்டு முழுக்குமே பிஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நைட்டெல்லாம் கண்டிப்பாக டியூட்டி இருக்கும் இன்றைக்கி. ஓட்டணும்னு நினச்சா அதாவது நீங்கள் வண்டி எடுத்து ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்குல்ல, இன்றைய நாள் தான் என்னுடைய அதிகமான சம்பாதிச்ச நாள், 5000 ஏர்னிங்ஸ் நாள் இன்றைக்கி தான்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த நாளாக இந்த நாள் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஃபெஸ்டிவல் டைம்ன்ற மாதிரி ஃபெஸ்டிவல் டைமோட ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தா நைட்டு முழுக்க விடிய நிறைய பேர் பீச் போவாங்க, அங்கே போவாங்க. இப்படி நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, சாப்பிட போவாங்க, ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பயங்கரமான ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ஓட்டுங்க. இன்றைக்கி ஓட்டலாம். கிடைக்கிற டியூட்டி எடுத்துகிட்டே இருங்க. ஓகேங்களா? சின்னது பெருசுலாம் பார்க்காதீங்க. கிடைக்கிற டியூட்டி கணக்கு பண்ணாமல் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டைம் அப்புறம் நம்ம போதுண்டா உடம்பு முடியல நம்ம கிளம்பலான்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் கையில் நிற்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா ஓட்டலாம். இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இன்னையோட ஏர்னிங்ஸ் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வண்டி எடுத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டுறது பார்த்தீங்கன்னா 2000 3000 ஓட்டியிருக்கேன். அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஓட்டம் நினச்சா கண்டிப்பாக அதை பீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஃபஸ்ட் டியூட்டி என்னது விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட் ட்ரிப் முடிச்சுட்டுங்க. ஃபஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேளாண்மை ஸ்கூல்கிட்ட நின்னோம்ல, அங்கேருந்து நம்ம அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட் ட்ரிப் வந்தது. இறக்கி விட்டேன். பில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. 130 ரூபா கஸ்டமர் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். செகண்ட் ட்ரிப்பு முடிச்சாச்சுங்க. ஓலாவில் தான் முடிச்சுது, ரேப்பிடோவில் தான் முடித்தோம். அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் பக்கத்தில் ஒரகடம் 4 கிலோமீட்டர்ஸ் வருது. 100 ரூபா பில்லை மட்டுங்க. 100 ரூபா கஸ்டமர் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. இப்போ அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பிரதர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவருடைய ஓலா ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு நான் வேறு ஃபோன் நம்பர் போட்டு ரெடி பண்ண முடியுமா, ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஃபோன் நம்பர் இன்னொரு நம்பரை மாற்றினாலும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, ஆர்சி, டிஎல்லு, பேன் கார்டு, ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அதை சப்மிட் பண்ணி தான் நீங்கள் இந்த ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ஐடி ஃபோன் நம்பரை மாற்றினீங்கன்னா அதில் இதில் எந்த இது ஐடி இப்போது சொன்னலாம், ஆர்சி, பேன் கார்டு, மொபைல் நம்பர் இதெல்லாம், இதில் எதை நீங்கள் மாற்றி இது பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா சிஸ்டம் வந்து எடுத்துக்காது. ஒரு வாட்டி நீங்கள் உங்களுடைய இது ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒன்றத்தை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாண்டானா அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஓகேங்களா, ஒரு வாட்டி பிளாக் லிஸ்ட்டில் போட்டானா அது மறுபடியும் அவன் காமிச்சிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றணும், அது பிரயோஜனம் இல்லை. அது பதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய அது எதுக்காக பிளாக் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய லைசன்ஸு, பேனு, ஆதாரு, இப்போ நீங்கள் என்னெல்லாம் அது சப்மிட் ப்ரூஃபாக கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் எக்ஸ்பைரி ஆகிருக்கா இல்லையா, லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிருக்கா, எப்சினா முடிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கின்னு அது மட்டும் ரீஅப்லோடு புதுசான வேலிட் உள்ள ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். அப்படி இல்லை நீங்கள் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருந்தாக்கா அது வந்துட்டு தானாக ஒரு மாதம் விட்டிங்கன்னா அதுவே சரியாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? அப்படி இல்லை உங்களோட ஐடி வந்துட்டு பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அது இருக்கிற ஒரே ஒரு என்னென்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது.
உங்கள் நியர்பை பக்கத்தில் இருக்க ஓலா ஆஃபீஸ் எதனா இருக்கா பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் எதுக்காக என்னுடைய ஐடியை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், என்ன ரீசன்றதை கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ரீசனோ இல்லை டெம்பரரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை பர்மனெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியும். அங்கே போனீங்கன்னா அவங்ககிட்ட இதுதான் ரீசன் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன ரீசன்றது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரூஃப் எதுனா கேட்டாங்கன்னா கொடுத்து சப்மிட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. 90% வந்து அது கிளியர் ஆகிறதுக்கான ஒரே வழி அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லை என்னால் பக்கத்தில் ஆஃபீஸ் எதுவும் இல்லை நான் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா அதுக்கு இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓலா ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷனும் மெசேஜ் ஏதாச்சும் வந்திருக்கா பாருங்கள். எதனால் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்குன்றத ஒரு டீட்டெயில் அதில் கொடுத்துருப்பான். அது எதுக்காகன்றதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிஸிங்க, வண்டி பிஸியாக போனதுனால என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. ஓகேங்களா? காலையில் ஒரு மேட்ரு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதான் அந்த ஓலா சஸ்பென்ஸ் ஆகிடுறதுக்கு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அதுதாங்க. நீங்கள் நியர்பை உங்கள் ஏதாச்சும் ஓலா ஆஃபீஸ் இருந்தால் அங்கே போய் பாருங்கள். அங்கே பண்ண முடிஞ்சால் அங்கே மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. அப்படி அங்கே உங்களால் பக்கத்தில் போக முடியலன்னாக்கா இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணலாம். அதாவது partnerssupport@ola.com ஒரு வெப்சைட் இருக்கும்ல, அவங்களோட வெப்சைட் இருக்கும், ஓலாவோட வெப்சைட் இருக்கும். அதில் அது போயிட்டிங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி இருக்கும். மெயில் ஐடி எடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரு, டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணிங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸு, வண்டி டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பண்ணுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த மெயில் போட்டு மெயில் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன இதுவோன்றதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு த்ரீ டேஸில் ஒரு 1 வீக்குள்ளார உங்களுக்கு அது ரிப்ளை கொடுத்துருவான். என்ன மேட்ரு, எதனால் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்கான், என்ன பிரச்சனைன்றதை அவங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவான். அப்படியே இல்லைன்னா இது நீங்கள் இன்னொரு வழி இருக்குது. அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப்லாம் இருக்குல்ல, ப்ரூஃப் வந்துட்டு அதாவது இந்த வண்டியை வச்சு ஓட்டலாம். நீங்கள் வண்டி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பில் ஒரு வண்டி நம்பர் இருக்கும், ஆனால் ஓட்டுறது வந்து வேறு வண்டி ஓட்டுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப்லாம் வந்து ஓகே தான். இப்போ உங்கள் ப்ரூஃப் மட்டும்தான் அதில் பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது, பிளாக் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் தான் இருப்பாங்கள்ல, அவங்கள ஒரு மொபைல் நம்பரோ இல்லை ப்ரூஃபோ ஏதோ ஒன்று. மொபைல் வேணால் அந்த சிம்மு நீங்கள் வச்சுட்டே தான் உங்களுக்கு கால் வரும்னு நினைக்கிறேன். ஒரு சிம் வாங்கி அவங்களோட ப்ரூஃபில் ஒரு சிம்மு வாங்கிக்கிட்டு, ஓகேவா, அவங்களுடைய ஆதாரு, பேனு, லைசன்ஸு இதெல்லாம் கொடுத்து உங்கள் வண்டி நம்பரையே கொடுத்து பாருங்கள். ப்ரூஃப் அவங்களோட ப்ரூஃப்லாம் போட்டுட்டு உங்கள் வண்டி நம்பர் அப்படியே இந்த ஆர்சிலாம் மறுபடியும் அப்படியே வேணால் கொடுத்து பாருங்கள். ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொடுத்து பாருங்கள். அப்படி ஆகிச்சேன்னா ஓகே அதை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது எனக்கு எப்படின்னு கரெக்டாக தெரில. அதுக்கு மேலே இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது என்னன்றதை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, என்ன ஆச்சுன்றதை. அதுக்கப்புறம் அடுத்த சொல்யூஷன் என்னன்றதை உங்களுக்கு ஓரளவுக்கு நான் விசாரிச்சுட்டு வேணால் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒன்று முடிஞ்சுதா. அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பண்ணியிருந்தாருங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு. சேம் அவருக்கும் அதுதாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஹேண்ட் வண்டி பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஓலா ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கே வண்டியை கொண்டு போயிடுங்க. வண்டி டாக்குமெண்ட்டு, உங்களோட டாக்குமெண்ட்டு, வண்டியை டேரெக்டாக கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா உள்ளே போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து வண்டி பார்ப்பாங்க. வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு இது வண்டி ஓகேவான்றதை பார்த்துட்டு அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வண்டியை வாங்கி இப்போ ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே ஒரு ப்ரூஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள், ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் நம்பரில் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரூஃப்லாம் வச்சு அந்த வண்டி நம்பரை வச்சு போட்டிங்கன்னா ஓகே ஆகும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு எதனா டவுட் ஏதாச்சும் இருந்தால், வேறு எதுனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டவுட்டில் நிறைய இருக்கிறவங்க கேளுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டவுட்டில் நிறைய டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, லைக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுறது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சிங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது சொன்னால் கூட தப்பாகும் போல். நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்றதும் சொன்னாலும் தப்பாக இருக்குது. நம்ம டூட்டி ஓட்டுறது தப்பாக இருக்குது. சார் ஓகே, ஆவரேஜாக நம்ம எப்போ நார்மலாக பண்ணுறது தான். அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நியூ இயருக்கு என்ஜாய் பண்ணுங்கள்.
சேஃபாக இருங்க. ஏன்னா நைட்டு முழுக்க பசங்க அப்படியே சுற்றிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருப்பானுங்க. இன்றைக்கி நைட்டு யாரும் முடிஞ்ச அளவுக்கு வெளில போகாதீங்க. ஏன்னா பனி வேறு பயங்கரமாக இருக்குது. பனியில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஜாலியாக கேக்கு கட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் வந்து யாருக்கு எப்படி கோயிலுக்கு போகணுமோ எல்லாம் போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க. நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். இந்த வருஷம் எப்படி நல்லா இருக்குதோ அதே மாதிரி அடுத்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா அமையட்டும். கடவுளை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எல்லோரும் நல்லா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் உண்மையிலே இந்த நல்ல சிறப்பான வருஷமாக தான் போச்சு. எனக்கு அடுத்த வருஷமாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு இந்த ஆட்டோ வாங்கினதுலேருந்து என்னோடய லைஃப் ஓரளவுக்கு சேஞ்சு தான் ஆகிருக்கு. அதுதான் உண்மையும் கூட. சரி, ஓகே, அடுத்த வருஷம் இன்னும் மேலே போகணும் கண்டிப்பாக நம்புவோம். ஓகேங்க, உங்களோட சப்போர்ட் எப்போ கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த மாதிரி டவுட்டு யார் டவுட் கேட்டாலும் இப்போ யார் டவுட் சொன்னாலும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது நம்ம கையில். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போட்டுகிட்டே வரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.